ஹாய் காய்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருந்தது வந்து ஜாயின் செட் பார்த்துருப்போம். இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஸ் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் வந்து இது வந்து ஒரு ஃபார் லூப் மாதிரி தான். நம்ம ஃபார் லூப்னு சொல்லும்போது நம்ம செட் ஆஃப் எவ்வளோ ஐட்டம் நம்ம உள்ள இருக்குதோ, அதாவது நம்ம எவ்வளோத்துக்கு ஒரு அரேல டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அரே கான்செப்ட் வந்து இந்த பைத்தான்ல வந்து லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த லிஸ்ட் ஐட்டத்துக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஃபார் லூப் படி ஒன் பை ஒன்னா ஈச் இட்ரேட் பண்ணி எடுத்துட்டே இருப்போம். அதே மாதிரி தான் இந்த எக்ஸ்பிரஷனுக்குள்ள இருக்க விஷயத்தையும் ஐட்டத்தையும் நம்ம வந்து இட்ரேட் பண்ணி எடுத்துட்டே இருப்போம். அதுல இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் நம்ம கொடுக்கணும். இதோட சின்டெக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் ஃபார் ஐட்டம் இன் லிஸ்ட் தான் இதோட சின்டெக்ஸ் அண்ட் ஃபார்மேட். இதுல வந்து நம்ம இப்ப ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூ ஹைஃபன் லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸ் இன் சிங்கிள் கோட்ல வந்து நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ஃபார்மேட். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க. கீழே ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா நியூ ஐவன் லிஸ்ட் டூ ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 30 இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் டூ ஈக்குவல் ஒரே லைன்லேயே அவங்க கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஒரே லைனில் ஃபார் லூப் கொடுத்து அதுக்கு ரேஞ்ச் செட் பண்ணி அது இஃப் எக்ஸ் மாட் டூ எக்ஸ் மாட் டூவாக இருக்குதா ஈக்குவல் டு 0 அப்படி கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. ஃபார் லூப்பில் கொடுத்து அந்த டேட்டாவை ரேஞ்ச் செட் பண்ணி அந்த டேட்டா இந்த வேல்யூக்கு இது மாட் ஈக்குவல் டு 0 மாட் டூ ஈக்குவல் டு 0 செக் பண்ணும். கண்டிஷன் ஓகேன்னா அது அடுத்த லைனுக்கு, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும்போது அதோட அவுட்புட் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அப்படிதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் நியூ ஹைஃபன் லிஸ்ட் த்ரீ ஈக்குவல் டு ஈவன் சிங்கிள் ஈவன் இஃப் எக்ஸ் மாட் டூ ஈக்குவல் டு 0. அதாவது ஈவன் ஆடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆட் நம்பரா ஈவன் நம்பரா கண்டுபிடிக்கிறது. அது எக்ஸ் மார்க் டூ ஈக்குவல் ஜீரோவா இருந்தால் ஈவன், எல்ஸ் ஆடா பிரிண்ட் ஆகும். அதோட ரேஞ்சு 20 20 நம்பருக்குள்ள இருக்க ரேஞ்ச் வரைக்கும் அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதோட கீழே இருக்கு பாருங்க, இதான் அவுட்புட். 0 2 4 6 8 இப்படி தான் வந்து இது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம இப்படி தான் நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபார் லூப்ல ப்ளஸ் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். அது ஒரு மூணு வேல எப்படி அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நியூ லிஸ்ட் ஒன்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அங்கே வெறும் ஃபார் எக்ஸ் நியூட்டன் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்து அதை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மாடு ஈக்குவல் டூவானி அந்த வேல்யூ அது ஓகே, அது வந்து 30க்குள்ள இருக்கக்கூடிய மாட் டூ ஈக்குவல் ஜீரோவா அப்படி செக் பண்ணும். அடுத்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆட் ஈவன் வேல்யூ எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது 20 நம்பருக்குள்ள ரேஞ்ச் செட் பண்ணியிருக்காங்க. அந்த 20 நம்பருக்குள்ள இருக்கிற வேல்யூல எதெல்லாம் ஆடோ அந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே அது பிரிண்ட் பண்ணும். அது ஜீரோலேருந்து அது பிரிண்ட் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ அது நம்ம இப்ப பார்த்தது வந்து லிஸ்ட் காம்பரிஷன். அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஃபங்க்ஷனாலே நம்ம நார்மல் பார்த்தது தான். அங்கே வந்து நம்ம என்ன பார்ப்போம், ஃபங்க்ஷன்னாலே நம்ம ஒரு 10 லைன் கோடிங் எழுதுறோம்னா அந்த 10 லைன் கோடிங்கில் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதி கால் பண்ணும்போது நம்மளுக்கு கோட் ஆப்டிமேஷன் ஆகுது. அதை ஈஸியாக நம்ம 10 முறை நம்ம டைப் அடிக்க வேண்டியது அவசியம் இல்லை. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அதை கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஒரு லைன்லேயே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய டேட்டா கால் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் இஸ் குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தட் பெர்ஃபார்ம் இன் ஸ்பெசிஃபிக் டாக தான். 10 லைன் அடிக்க வேண்டிய விஷயத்தை நம்ம ஒரு குரூப் பண்ணி அதை காமனாக நம்ம ஆக்சஸ் பண்ணது தான் வந்து இது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது குரூப் ஆஃப் இருக்கக்கூடிய கோடிங்கை லைன் ஆஃப் கோடிங்ஸை வந்து அதை என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வைக்கிறது மூலமா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். டாஸ்க் அதாவது ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அதான் சொல்றாங்க ஃபங்க்ஷன்னா என்னன்னு. இட் ஹெல்ப்ஸ் யுவர் ப்ரோக்ராம் டு மூவ் மாட்லஸ் அண்ட் ப்ரோக்ராம் வில் மோர் ஆர்டினேட்டட் when it growing larger or larger. நம்ம இதில் பார்க்குறதுன்னா இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராமை வந்து நம்ம வந்து கால் பண்ணி நமக்கு வந்து பெர்ஃபார்மை வந்து பெட்டர் பண்ணிக்க முடியும். என்ன ஒன்று ப்ரோக்ராமிங் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ண முடியும். இன்னொன்று கோடை வந்து நம்ம ரீயூசபிள் பண்ண முடியும். நம்ம ஃபங்க்ஷனுக்கு எழுதி வைக்கும் போது எங்கே நமக்கு தேவையோ அதை மறுபடியும் எடுத்து நம்ம அந்த இதில் எடிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது மூலமாக இதோட பெனிஃபிட் ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ண முடியும், கோடை வந்து ரீயூசபிள் பண்ண முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குது ஃபங்க்ஷன். இது ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ உண்டு, ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் உண்டு, ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ண முடியும்.
பேராமீட்டர்னு சொல்லும்போது நார்மல் தனியாக நீங்கள் வந்து ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி பண்ணுறதும், அதே ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது தான் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. வெளியில் இப்போ ஆறு இன்டு நம்ம ஃப்ளோட் ஏதாவது டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருப்போம், இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு நேம் வச்சிருப்போம். ஸோ அந்த இதை டைரெக்டாகவே நம்ம இந்த பேராமீட்டரில் கொடுத்து அதை நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே வந்து பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. அதுங்க நம்ம ரிட்டர்ன் வேல்யூ நம்ம கொடுக்க முடியும், ரிட்டர்ன் வேல்யூஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு எக்ஸிட் ஆகிய ஃபங்க்ஷன். எப்பவுமே ரிட்டர்ன் டு எக்ஸிட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்க முடியும். எப்படின்னா கடைசியாக தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஒரு கோடிங் எழுதுறீங்கன்னா, ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா லாஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. கோ பேக் டு த பிளேஸ் வேர் இட் இஸ் கால். எங்கே இருந்து நம்ம கால், அதாவது கால் ஆகுதோ அங்கே ரிட்டர்ன் போகும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது ரிட்டன் கீழே நம்ம வந்து ஒரு சம் கொடுத்துருந்தோம்னா அந்த வேல்யூ கீழே போய் அது கால் பண்ணி ரிட்டன் மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கே வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் நோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன் வில் ரிட்டன் நன். ஃபங்க்ஷனில் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா அந்த நம்ம ரிட்டன் நன்னாக தான் இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃபங்க்ஷன் எப்படி இருக்கோ அதுதான் வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்னம் மாதிரி. இங்கே வேற ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ஒரு ஆட் ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவன் நம்பர்னு சொல்லும்போது ஈவன் நம்பருக்குள்ள டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும், ஆட் நம்பர்னு சொல்லும்போது ஆட் நம்பருக்குள்ள டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈவன் அண்ட் ஆட் நம்பருக்குள்ள கோடிங் கொடுத்துருக்காங்க. டெஃப் செக் கே ஆஃப் என் அப்படி கொடுத்து இது வந்து ஃபங்க்ஷனை வந்து சின்டெக்ஸ் எழுதியிருக்காங்க, அதாவது அதோட ஃபார்மட். ரெண்டாவது, இஃப் என் மாடியூல் 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் ரிட்டர்ன் ஈவன். அதாவது கண்டிஷன் படி என் மாடியூல் 2, இந்த கண்டிஷன் படி எண்ணுக்குள்ள வேல்யூ இருக்கும். எண்ங்கிறது நம்பருக்கு நம்ம 10 கொடுத்துருந்தோம். அந்த நம்பர் வந்து நமக்கு வந்து ரிமைண்டர் எவ்வளவு நம்ம இதை டிவைட் பண்ணி வரும்போது ஈவன் நம்பர்ஸ் 20க்குள்ள 10க்குள்ள இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வரும். அப்போ அது வந்து என்ன பண்ணா ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ரிட்டர்ன் கொடுக்கலாம், அது டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். இது நம்ம ரிட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கனால இது ஓகேவா இருந்தால் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைஸ் ஆச்சுன்னா ஈவன் பிரிண்ட் ஆகும். எல்ஸ்ன்னு சொல்லும் போது எதை ரிட்டர்ன் பண்ண, ஆடை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. நார்மலாக நம்ம வந்து கொடுக்கலனா டிஃபால்ட் வேல்யூ எடுக்கும். நம்ம இங்கே ரிட்டர்னே கொடுத்துட்டோம், அதனால அது ஆட் வேல்யூ எடுக்கும். அது இன்கேஸ் நமக்கு வந்து ஈவனாக இருந்தால் ஈவன் வேல்யூ எடுக்கும், ஈவனாக இல்லாத பட்சத்தில் ஆடு வேல்யூ எடுக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் நம்ம கொடுத்துருக்கோம். பக்கத்தில் வந்து டெஃப் மை ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம கொடுத்துருவோம். எக்ஸ் தேர்ட்டி வேல்யூ இன்சைடு எக்ஸ். இது வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து அந்த இதுலேருந்து நமக்கு வந்து அடுத்த என்ன வேல்யூ கிடைக்குமோ அந்த இது இங்கே கிடைக்கும். அதுதான் இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷனாலே புல்டின் ஃபங்க்ஷன்ஸ் தான். அதில் வந்து இது வந்து பைத்தானில் உள்ளது. இது வந்து ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், டிஃபைன்ட் பை யூசர் தம்செல்ஸ். நம்ம கொடுக்குற இதனால இது வந்து யூசர் டிஃபைன், யூசராக கொடுக்குறதுனால இது வந்து யூசர் டிஃபைன். இதே ஒரு புல்டின்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லும் போது நம்ம மனிதர்கள் நம்ம வந்து கொடுக்குறது யூசர் டிஃபைன், அதாவது ஒரு யூசராக நம்ம ஒரு ஹியூமனாக கொடுக்குறது. புல்டின் சொல்லும் போது டிஃபால்ட்டாகவே அவங்க வந்து ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சுருப்பாங்க சில ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீ டிஃபைன்டாகவே முன்கூட்டியே அங்கே இருக்கும். அந்த டெவலப்பிங் டெவலப்பர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் சில செட்டப் வந்து அந்த ப்ரோக்ராமிங், அதாவது ப்ரீ டிஃபைன் அந்த சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ அதுதான் வந்து புல்டின் ஃபங்க்ஷன்ஸ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டெஃப்ங்கிற கீவேர்டு ஆல்ரெடி இருக்கும். நம்ம அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே அது வந்துடும். அது அதுக்குன்னு உள்ள செட் அந்த டெஃப்ங்கிறத நம்ம கொடுத்தாலுமே அந்த டெஃபுக்குள்ள கண்டிஷன் என்னவா ஆக்ட் ஆகணும் அதுங்கிறது இருக்கும். ஒரு இன்டினி கொடுத்தா அது ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ எடுக்கிறது மாதிரி அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் புல்டின் ஃபங்க்ஷன்ஸ் தான், அது ஆல்ரெடி அதில் இருக்கிறது தான். என்னதான் நம்ம கொடுத்தாலும் அது நம்மளா ஒரு புல்டின் யூஸ் நம்ம என்ன நேமில் கொடுக்குறோமோ அது வந்து புது புது நேமில் கொடுக்குறது தான் யூசர் டிஃபைன்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மெட் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ யூசர் டிஃபைனாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும், புல்டின் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபங்க்ஷன் கேன் ரிட்டன் மல்டிபிள் வேல்யூஸ், ஃபங்க்ஷனால மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ ரிட்டர்ன்ஸ் ஆட் ஈவன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூமே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க இஃப் கண்டிஷனில் ரிட்டர்ன் பிஃபோர் நம்ம பார்த்ததுல அதில் ஈவன் சொல்லும் போது ஈவன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம், ஆடுன்னு சொல்லும்போது ஆடு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இது ரெக்ரசிவ் ஃபங்க்ஷன் இருக்குது. ரெக்ரசிவ்னு சொல்லும்போது ஒரு நெஸ்டட் இஃப் மாதிரி தான். ஒரு ஒன் இட்ஸெல்ஃப் அனதர், ஒரு இதுக்குள்ளே இன்னொன்று ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரெக்ரஷன். ஃபங்க்ஷன் காலிங் இட்ஸெல்ஃப் அன்டில் கிவன் பேஸ் கண்டிஷன் இஸ் ஃபெயில்டு. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்து அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அது ஃபெயிலியர் ஆயிரும். அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் நம்ம அதை கொடுத்து நீ இதை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நீ இதை கால் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்குறது. இப்போ நம்ம சில இது கொடுத்து வச்சிருப்போம், ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஆர் ஒரு இதுக்காண்டி
ஒரு இது ஒரு லைன் ஃபெயிலியர் ஆகும்போது இன்னொரு பவர் சப்ளை வராது மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டாக கொடுப்போம். இந்த மாதிரி அதாவது இப்போ நம்ம 2 இன்டர்நெட் மோடம் யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸில். ஒரு இன்டர்நெட் மோடம் வந்து டவுன்லிங் ஆகும்போது இன்னொன்று அப்லிங் ஆகும். அது மாதிரி தான் இது பேசிக்காக அந்த டவர் செல்ஸ் மாதிரி. இப்போ 2 சிம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு இதில் டவர் இல்லைன்னா இன்னொரு இது அல்டர்னேட்டாக என்ன ஆகும்னா டவர் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு 2 சிம் யூஸ் பண்ணீங்க. ஒரு சிம்ல டவுன்லிங்க் அதாவது டவரே இல்லாமல் இருக்குது, இன்னொரு சிம்ல அப்லிங்கில் இருக்குது டவுன், அதாவது டவர் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அந்த இது அந்த நேரத்தில் ஒர்க் ஆகும். இதே தான் இங்கே வந்து பேஸ் கண்டிஷன் இஸ் ஃபெயில்டு. அதாவது ஒரு இது ஃபெயில்டு ஆகும்போது உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும். அதான் ரெக்ரசிவ் ஒன் இட் செல்ஃப் அனதர் நெஸ்டட் இந்த மாதிரி இவ்வளோ கான்செப்ட்ல அந்த ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது இது பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் அண்ட் எலகண்டாக இருக்கும். பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் டு சிம்பிள் சப் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் டு டீபக்கிங். இது வந்து என்ன பண்ணுன்னா டீபக்கிங் இதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். கஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த டீபக்கிங் இதெல்லாம் இதாகும். அப்புறம் ரெக்ரஸிங் கால் த எக்ஸ்பென்சிவ் டாஸ்க் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் டைம். ஸோ இப்படி ஒவ்வொரு இதுக்கு என்னென்ன நீட்ஸ்க்கான நம்ம வந்து அந்தந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெக்ரஸிவ் இதை. ஸோ இது வந்து என்னது ஒரு ஹார்ட் டீபக் சப் ப்ராப்ளம்ஸ் ஹார்ட் டீபக் அண்ட் லாட் ஆஃப் மெமரிஸ் அண்ட் டைம். இதுக்கு வந்து நிறைய டைம் ஆகும், லாட் ஆஃப் மெமரிஸ் ஆகும். இதோட இது இது எங்கே தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது லேம்டா ஃபங்க்ஷன் பார்க்கலாம். லேம்டா ஃபங்க்ஷன் ஒரு அனாமியஸ் ஃபங்க்ஷன். இது வந்து சிங்கிள் லைன் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் வந்து இது வந்து உங்களுக்கு சிங்கிள் லைனில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன் டிவைன் சிங்கிள் லைன் டபுள் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் கோலன் எக்ஸ் ஸ்டார் டூ ரெண்டு டபுள் ஆஃப் ஃபைவ் அப்படி சொல்லுவோம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ டபுள் ஆஃப் ஃபைவ்க்குள்ள அவுட்புட் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும். டபுள் ஆஃப் ஃபைவ்னா என்ன? ஃபைவ் எனக்கு டபுள் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். 10 + 10 5 + 5 10. பையன் டபுள் பண்ணுன்னு சொல்லும்போது 10. ஸோ அந்த லைன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அது ஒன் லைன்லேயே இருக்குது. இதுதான் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்குது, இங்கே 4 இருக்குது. அந்த 4 டபுள் பண்ணும்போது 8, 5 டபுள் பண்ணால் 10. அடுத்தது மேப் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். மேப் பை ஃபில்டர். மேப்புன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மேப் டேக்ஸ் எ ஃபங்க்ஷன் அண்ட் இட்ரேட் அஸ் ஆர்குமெண்ட். ஒரு ஃபங்க்ஷனாக வந்து அதை எடுத்துக்கும். எடுத்து அதை ஆர்குமெண்ட்டாக இட்ரேட் பண்ணும். அடுத்தடுத்து இது பண்ணும். ஒரு லிஸ்ட்டில் அடுத்தடுத்த வேல்யூலாம் நம்ம எப்படி நம்ம ஃபார் லூப்பில் விட்டு இட்ரேட் அடுத்தடுத்து நம்ம வேல்யூ எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக அதை எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வேல்யூஸ் வந்து இட்ரேட் அஸ் ஆர்குமெண்ட்டாக இட்ரேட் பண்ணும். மேப் வந்து இப்படி தான் நம்ம இது பண்ண முடியும். மேப் ஃபங்க்ஷன் கமா இட்ரேட்டபிள் நியூ ஹைபன் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப் லேம்டா ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஒரு லைனில் தான் இருக்கும், சிங்கிள் லைனில் தான் இருக்கும். லேம்டா ஃபங்க்ஷன் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹை கமா மை லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மை லிஸ்ட்டுக்குள்ள டேட்டா வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை ஐட்டம் இருக்கணும், அது 1லேருந்து 6 உள்ள ஐட்டம் இருக்குது. நியூ ஹைபன் லிஸ்ட்டு ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் மேப்பு லேம்டா ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே கொடுத்து பிரிண்ட் நியூ லிஸ்ட். அந்த மை லிஸ்ட்லேருந்து அவங்க நியூ லிஸ்ட்டுக்கு வந்து அதை பிரிண்ட் பண்ண சொல்லும்போது என்ன வரும், நீங்கள் கண்டிஷன் படி செக் பண்ணும்போது என்ன வரும், எல்லாமே டபுள் ஆகும். எல்லாமே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கும். 1 டபுள் ஆகும்போது 2 ஆகும். 1 1 2, 2 2 4, 3 3 6, 4 4 8, 5 5 10, 6 6 12 இப்படி டபுள் வேல்யூஸ் ஆகும். ஸோ இந்த டபுள் வேல்யூஸ் வர்றதுக்கு தான் இங்கே ஒரு ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேப் ஃபங்க்ஷன் கொடுக்கறது மூலமாக இந்த வேல்யூஸ் என்ன ஆகும், டபுள் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து மேப் ஃபங்க்ஷன். அதோட ஃபார்மட், அந்த ஃபார்மட் தான் இப்படி கொடுக்குறது. நியூ நியூ ஹைபன் லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ மேப் ஃபங்க்ஷன் மேப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கோலன் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் டூ எக்ஸ் இன்டு டூ ஹைபன் சாரி கமா மை ஹைபன் லிஸ்ட். அப்போ மை ஹைபன் லிஸ்ட்னு சொல்லும்போது லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா, லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டேட்டாவை தான் எனக்கு நியூ லிஸ்ட் டேட்டாவில் வந்து எனக்கு இதை டபுள் பண்ணி கொடு. மை லிஸ்ட்டுன்னு இருக்கக்கூடியதை நீ எனக்கு புதுசாக வந்து பிரிண்ட் பண்ணும்போது அதை நியூ லிஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணு. அந்த நியூ லிஸ்ட்டில் தான் வந்து இதோட அவுட்புட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து மேப் ஃபங்க்ஷன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபில்டர்னு சொல்லும் போதே உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஃபில்டர்னாலே நம்ம அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணது தான். இப்போ வந்து ஒரு A to Z ஆர்டர் கொலாப்ஸ் ஆகியிருந்தால் அதை வந்து ஷார்ட் பண்ணு, இதை ஃபில்டர் பண்ணு, இல்லை ஏதாவது ஒரு இதை அதை ஃபில்டர் பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணு, ஆர்டர் பண்ணு, இல்லைன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபில்டர். அதே கான்செப்ட்லாம் இங்கே இது யூஸ் ஆகுது. இங்கே ஃபில்டர்னு சொல்லும் போது ஃபில்டர் டேக்ஸ் எ ஃபங்க்ஷன் அண்ட் இட் அதே மாதிரி தான் மேப் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஆனால் பட் உங்களோட சின்டெக்ஸ் அந்த கீவேர்டு மாறும். அங்கே மேப்னு உங்களுக்கு கீவேர்டு கொடுப்பீங்க, இங்கே ஃபில்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் கம்மா இட்ரேட் அப்படின்னு கொடுப்பீங்க.
இங்கே நம்ம நியூ லிஸ்ட் ஈக்குவல் டு அங்கே நம்ம கொடுத்துருக்கோம் ஈக்குவல் டு மேப்னு கொடுத்துருக்கோம். இங்கே லிஸ்ட் ஆஃப் ஃபில்டர் அதே லேம்டா ஃபங்க்ஷன் கொடுத்து அதே கண்டிஷன் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மை ஹைஃபன் லிஸ்ட் ஈக்குவல் டு மை லிஸ்ட்டுக்குள்ள ஒரு ஐட்டம் கொடுத்துருக்கோம் 1 to 6 கொடுத்துருக்கோம். நியூ ஹைஃபன் லிஸ்ட் ஆஃப் மேப்பு லேம்டா ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். எனக்கு நியூ லிஸ்ட்டில் வந்து எனக்கு புது அவுட்புட்டை கொடு. இனி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா டேட்டாவும் எடுத்து அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அந்த மாட் 2 ஈக்குவல் 0வாக இருக்கா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். அந்த வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பிரிண்ட் பண்ணோம். அதாவது உங்களுக்கு இந்த வேல்யூ ஆடு வேல்யூவாக இருந்தால் ஃபால்ஸு, ஈவன் வேல்யூவாக இருந்தால் ட்ரூ. இதுதான் இந்த கண்டிஷன் படி செக் பண்ணுது. ஸோ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுது இங்கே கொடுக்குது. அப்படி கொடுக்க நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ட்ரூ இருக்குது எத்தனை ஃபால்ஸ் இருக்குன்னு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிஷன் கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஃபில்டர் பண்ணது தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இனி ரெடியூஸ் பார்க்கலாம். ரெடியூஸ் இஸ் தட் ரிட்டரபிள் எ சிங்கிள் சொல்யூஷன் இம்போர்ட் த ஃபங்க்ஷன் டூ டூல். ரெடியூஸ்னு சொல்லும்போது அது இந்த கான்செப்ட் தான். நமக்கு வந்து இதை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ரெடியூஸ் இட்டரேட்டபிள் சிங்கிள் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனை வந்து நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது ரெடியூஸ் எங்கே நமக்கு தேவையோ அங்கே மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இது ஒரு சிங்கிள் சொல்யூஷன் தான், ஒரே லைனில் தான் இருக்கும். இட்ரேட்டுக்காண்டி அடுத்தடுத்த டேட்டாவை எடுக்கிறதுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்க, அடுத்தது மாடியூல் பார்க்கலாம். மாடியூல் இஸ் எ ஃபைல் தட் கண்டெய்ன்ஸ் அ பைத்தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டிஃபைன்ஸ். இது வந்து நம்ம இங்கே தேவைப்படக்கூடியது. மாடியூலுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இம்போர்ட் எக்ஸாம்பிள், அப்புறம் உள்ள லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், ஃப்ளாஸ்க்கு, ஃபாஸ்டேபே, பேண்டஸ், நம் பிஒய், இம்போர்ட் மேத், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் டாட் பிஒய், இந்த மாதிரி உள்ள ஃபைல் மாடியூல்ஸ் ஃபைல் தட் கண்டெய்ன் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட். பைத்தான் டாட் பைத்தான் பிஒயில் வரக்கூடிய நம்ம எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுறது கிடையாது. உள்ள உள்ள நம்பர் பைத்தான், அதாவது நம்பை, பேண்டஸ், அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க்கு, ஃபாஸ்ட் ஏபி, இந்த மாதிரி உள்ள கான்செப்ட் இம்போர்ட் விஷயத்துலாம் வரக்கூடிய எல்லாமே மாடியூல் உள்ளடங்கி தான் வரக்கூடியது. கோட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரெடியூஸ்க்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணும், ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த கொடுக்கும். எல்லாருமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷன் இம்போர்ட் ஃபங்க்ஷன் டூல் ஆட், நமக்கு என்ன தேவைன்னா ஆடு. அதே கான்செப்ட் தான், அதோட சின்டெக்ஸ் இந்த தான் இருக்குது. நியூ லிஸ்ட் ஈக்குவல் ஃபங்க்ஷன் டூல் டாட் ரெடியூஸ் டாட் லேம்டா ஃபங்க்ஷன் கொடுத்த மாதிரி எனக்கு என்ன பண்ணு, நீ ஆட் பண்ணு ஃபங்க்ஷன் இம்போர்ட் ஃபங்க்ஷன் டூல் ஆட் பண்ணு ஆட் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் டூல் டாட் ரெடியூஸ். அது நம்ம டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு சின்டெக்ஸ் ஃபார்மேட் தான் இது. நம்ம எதில் கொடுத்தாலும் இதே நம்ம கொடுக்குற இதில் நேமில் தான் இருக்கும். டாட் ரெடியூஸ்னு தான் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் டூல் நேம் எதனால் நீங்கள் கொடுக்கக்கூடியது தான். ஃபங்க்ஷன் டூல் நேம் டாட் ரெடியூஸ் ஆஃப் லேம்டா, இது வந்து சின்டெக்ஸ் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ என கோலன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இப்படி ஒரு லிஸ்ட் ஐட்டம் நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன பண்ணோம்னா 1 + 2 கொடுத்தா 3 வரும். அந்த 3 எடுத்து அடுத்த அடுத்த 3 அடுத்த வேல்யூ கூட ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இப்படி நமக்கு மொத்த வேல்யூ ப்ளஸ் பண்ணி கடைசியில் 15 வரும். ஸோ இதை தான் என்ன என்ன பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம அவுட் தான் பிரிண்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக கூட்டினா 15 வரும். ஆனால் இங்களுக்கு நமக்கு அடுத்தடுத்து இந்த கண்டிஷன் படி எப்படி இருக்கோ அதுபடி தான் நமக்கு எடுக்கணும். நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் வரணும். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம ரெடியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பேக்கேஜஸ் பார்ப்போம். பேக்கேஜஸ் இஸ் ஏ டைரக்டரி கண்டென்ட் மல்டிபிள் மாடியூல்ஸ் அண்ட் அதர் சப் பேக்கேஜஸ். இதில் எல்லாமே லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது தான் சொல்லுது. நம்ம இங்கே இண்டு டாட் பிஒய், பிஐபி பேக்கேஜ், பிஐபி இன்ஸ்டாலேஜ் எல்லாம் நம்ம அதில் பைத்தானுக்குள்ள பேக்கேஜஸ்ஸு, அதோட லைப்ரரி ஃபங்க்ஷனாக இன்ஸ்டால் பண்ணது, பைப்லைன்ஸ் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே தான் இந்த பேக்கேஜஸ்க்குள்ளே உள்ளடங்குது. ஸோ அதுதான் இதில் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் டைரக்டரிஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், மல்டிபிள்ஸ், அதெல்லாம் விஷயம் பேக்கேஜ் வர அந்த விஷயத்தை தான் இங்கே பேக்கேஜ்னு சொல்கிறாங்க. கலெக்ஷன்ஸ் இருக்குது. கலெக்ஷன் இஸ் பைத்தான். இதில் வந்து கலெக்ஷன் பார்க்கும்போது உள்ள நிறைய சப் டாபிக்ஸ் இருக்குது. ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஜென்ரேட்டர்ஸ் மோரோவரி நிறைய இதில் வரக்கூடியது தான் ஜென்ரேட்டர்ஸ். இது வந்து நார்மல் ஜாவாலலாம் வரக்கூடியது. அது இங்கே பைத்தான்லேயும் இருக்குது. ஜென்ரேட்டர்ஸ் ஆர் ஏ சிம்பிள் வே ஆஃப் கிரியேட்டிங் இட்ரேட்டர்ஸ். எல்லாமே வேல்யூஸை நம்ம எப்படி ஃபெச் பண்ணி எடுக்கிறோம், எப்படி எப்படி அடுத்தடுத்து வேல்யூ நம்ம எடுக்கிறோம் சைமல்டேனியஸ்லாம், அந்த வேல்யூ வச்சு நம்ம எப்படி அவுட்புட் கொண்டு வரோம், அதுக்கு நம்ம படிக்கக்கூடிய கான்செப்ட் தான் எல்லாமே. அந்த கான்செப்ட் படி நம்ம எந்த இடத்துல இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணலாம்,
எப்படி கோடு ஆப்டிமேஷன் பண்ணலாம், கோடு ரீயூசஸ் பண்ணலாம், கோடு எந்த மாதிரி அந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அதுக்காண்டி அந்த மாதிரி புது புது கான்செப்ட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி கோடிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் ஆகுது. சிம்பிள் வே ஆஃப் கிரியேட்டிங் இன்ட்ரேட்டர்ஸ். ஈட்ரேட்டர் கிரியேட் பண்ண யூஸ் ஆகுது. yield ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு பாஸ் ஃபங்க்ஷன் சேவிங் ஆல் இட்ஸ் ஸ்டேட்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து அதோட விஷயங்கள் நம்ம பாஸ் பண்ணி வைக்க முடியும். வந்து சேவிங் த எந்த ஸ்டேட்லையும் நம்ம அதை வந்து அதோட ஈல்டு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பாஸ் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பெட்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி ஜென்ரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கோடு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு வேல்யூஸ் இருக்குது, செட் ஆஃப் வேல்யூஸ். அதை மேப் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணி எடுத்திருக்காங்க, லேம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணும், இந்த வேல்யூலாம் எடுத்து எடுத்து ரெண்டு, அதாவது இந்த ரெண்டு கூட அந்த எக்ஸ் வேல்யூ எடுக்கும். அந்த எக்ஸ்ன்னு சொல்லாமல் இங்கே இருக்க எக்ஸ் வேல்யூ என்னது, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ கம்மா எல்லுங்கிறது லிஸ்ட் வேல்யூ. இந்த லிஸ்ட் வேல்யூஸ்லாம் எல்லாம் எடுத்து எக்ஸில் இதாகும். எக்ஸ் வேல்யூ எக்ஸில் இதாகும் போது ஒவ்வொரு எக்ஸ் லிஸ்ட்டில் இருக்க வேல்யூவாக வரும். எக்ஸு அதாவது லிஸ்ட் வேல்யூ மொதல் வேல்யூ ஒன்றுன்னு சொல்லும்போது எக்ஸு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும், இங்கேயும் இருக்கும். எக்ஸ் வேல்யூ என்னது, ஒன்று. ஒன் இன்ட்டு ஒன்று டூ, ரெண்டுன்னு சொல்லும்போது ஒன் இன்ட்டு டூ ரெண்டு, ஒன் இன்ட்டு டூ டூ, அப்புறம் ஃபோர் இன்ட்டு டூ எயிட், ஃபைவ் இன்ட்டு டூ டென், ஃபைவ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல், செவன் இன்ட்டு டூ 14. இந்த மாதிரி அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், தெரியும். அடுத்து இங்கேயும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே தான் இங்கே இருக்க, அதே தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கு. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்குறோம். ஃபார் லூப்பில் உறுத்தின எப்படி பண்ணியிருக்காங்க, உள்ள எடுத்து எப்படி பண்ணியிருக்காங்க, ஃபார் லூப் இல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இட்ரேட் பண்ணி எடுத்துருக்குது. அதை கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கலெக்ஷன்ஸ் இன் பைத்தான் ஆர் கண்டெய்னர்ஸ் தேட் ஆர் யூஸ் டு ஸ்டோர் த கண்டெய்னர்னால் நம்ம சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதான் கண்டெய்னர். அதான் கலெக்ஷன் இஸ் இன் பைத்தான் அது கண்டெய்னர் தட் யூஸ் டு ஸ்டோர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. டேட்டாவெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் தான் இங்கே கலெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கவுண்டர் இருக்குது. கவுண்டர்னு சொல்லும்போது ரிட்டன் த கவுண்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஐட்டம்ஸ் when present in the iterate. கவுண்டர்னு சொன்னாலே அது வந்து டைமிங்கை தான் மென்ஷன் பண்ணும். ஒவ்வொரு இத்தனை கவுண்டில் இவ்வளோ ப்ராசஸ் நடக்கணும், இல்லை இத்தனை கவுண்ட் டேட்டா ரன் ஆகணும், இல்லை இத்தனை கவுண்ட் ரன் ஆகிருக்குது, இந்த மாதிரி எத்தனை கவுண்ட் இருக்குது, சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐட்டம் ப்ரெசென்ட், எத்தனை தடவை அந்த ரிப்பீட்டாக ஒரு விஷயம் ட்ரூனா எத்தனை கவுண்ட் ஆஃப் ட்ரூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஃபால்ஸ்னா எத்தனை கவுண்ட் ஆஃப் ஃபால்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஐட்டம் கவுண்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணது தான் கவுண்டர். நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இன்புட்டுக்கு நம்ம இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூ ஒன்று ஸ்கூல் ஹலோ, ஸ்கூலு ஹாய் ஹலோ கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கூலுங்கிறது டூ, ஹலோ அப்புறம் ஒன்றுங்கிறது ஒன், ஹலோங்கிறது ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு, ஹாய்ங்கிறது ஒன்று. இந்த இன்புட் டேட்டாவில் ஸ்கூல் ரெண்டு வாட்டி இருக்குது. அப்போ எத்தனை வாட்டி அது நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் அந்த கவுண்ட் பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ஐட்டம் எத்தனை ரிப்பீட் ஆகிருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்குது, இந்த ப்ரெசென்ட் ஆர் ரிப்பீட் ஆகிருக்கு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான் கவுண்டருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். அதான் இது. ரிட்டன் ஜீரோ இஃப் ஐட்டம்ஸ் ஆர் ரிட்டன் ஜீரோ இஃப் ஐட்டம் நாட் ப்ரெசென்ட். இப்போ ஒரு ஐட்டம் அதில் இல்லைன்னு சொல்லும்போது அது என்ன பண்ணணும்னா ஜீரோவாக ரிட்டர்ன் பண்ணும். இந்த டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த டிக்ஷனரி நம்ம வந்து டிக்ஷனரின்னு சொல்லும் போதே இங்கே என்ன வரும், அப்ஜெக்ட் தான். கர்லி பிராக்கெட்ஸில் கிளவர் பிராக்கெட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம இந்த பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ஜெக்ட்டுங்கிறது டிக்ஷனரி கான்செப்ட்ல யூஸ் பண்ணி நம்ம கர்லி பிராக்கெட்ஸ் அந்த கிளவர் பிராக்கெட்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதான் என்ன சொல்லணும்னா ரிட்டர்ன் ஜீரோ இஃப் த ஐட்டம்ஸ் ஆர் நாட் ப்ரெசென்ட் இன் த டிக்ஷனரி விச் இஸ் நாட் பாசிபிள் யூசிங் நார்மல் டிக்ஷனரி, விச் இஸ் நாட் பாசிபிள் யூசிங் நார்மல் டிக்ஷனரி. ப்ரெசென்டாக அதை ரிட்டர்ன் ஜீரோன்னு இது பண்ணிடும். இனி இதோட கோடிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கலெக்ஷன் இம்போர்ட் கவுண்டர், கவுண்டர் ஸ்லாஷ் கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இத்தனை வேல்யூ எத்தனை வாட்டி இந்த கவுண்டர் ஒன்றுங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரெண்டு எத்தனை வாட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது இந்த இதை பார்க்குறோம். இப்போ லிஸ்ட் அங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிஎன்டி அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு கவுண்டர் லிஸ்ட் கவுண்ட். அப்போ இந்த கவுண்டர் ஆஃப் லிஸ்ட்டுங்கிறதுக்குள்ள இந்த லிஸ்ட் இந்த கவுண்டர் ஆஃப்ங்கிறதுக்குள்ள லிஸ்ட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். அப்போ லிஸ்ட்டு வேல்யூலாம் இங்கே கால் ஆகும், லிஸ்ட் வேல்யூ கால் ஆகும். அப்போ இந்த சிஎன்டிக்குள்ள என்ன அவுட்புட் இருக்கும்னா இந்த கவுண்டர் ஆஃப் லிஸ்ட்டு, அதோட லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டோட ஐட்டம் தான் இந்த சிஎன்டிக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கும்.
இப்போ இந்த சிஎன்டியை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். சிஎன்டி பிரிண்ட் சிஎன்டி, அடுத்து என்ன சொல்லணும்னா பிரிண்ட் சிஎன்டி டாட் மாஸ்ட் ஹைஃபன் காமன் டூ. அப்போ இதோட வேல்யூ என்னது, அதை ஒருத்தர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இது சிஎன்டின்னு சொல்லி சொல்லுமோ இதில் இருக்க அவ்வளோமே வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி பிரிண்ட் ஆகும். அதுதான் இதோட இது. சிஎன்டி டாட் மாஸ்ட் ஐஃபன் சொல்லுமோ அதுக்கு என்ன கண்டிஷனில் ப்ரோக்ராமிங் நம்ம உள்ள செட் நம்ம கொடுத்துருக்கோமோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து டிஃபால்ட் டிக்ஷனரி பார்க்கலாம். It returns the default value if key is not present in the dictionary. It adds that key and initialize it with default value. Default dict of lambda colon single quotation default இருக்கும். Default dict of லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். இனி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஃபால்ட் டிக்ஷனரிங்கிறது. நம்ம டிஃபால்ட்டாக நம்ம வந்து இஃப் கீஸ் நாட் ப்ரெசன்ட் சொல்லும்போது அதுக்குள்ள வேல்யூ தான். கீஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்லும் போது அப்ஜெக்ட், அந்த அப்ஜெக்ட் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், டிக்ஷனரியாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம டிக்ஷனரின்னு சொல்லும்போது நமக்கு டிக்ஷனரினாலே ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். இங்கே நம்ம லேம்டா கோலன் நம்ம ஒரு டிஃபால்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதோ கோடுக்குள்ள வந்து நம்ம கலெக்ஷன் இம்போர்ட் டிஃபால்ட் டிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டிஃபால்ட் டிக்ஷனரி ஆஃப் எண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். இதுக்கு தான் டிஃபால்ட் டிக்ஷனரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இனி ஆர்டர்டு டிக்ஷனரி இருக்குது. ஆர்டர்னாலே நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் ஒரு ஆர்டர்டில் எடுக்கிறது தான். யூஸிங் ஆர்டர் டிக்ஷனரி கீ மெயின்டைன் தட் ஆர்டர் இன் விச் they are inserted. In case if we change value of keys, later possible of their key remaining same only for Python version of Python 3.1 வெர்ஷனில் தான் நமக்கு இதை வந்து இது பண்ணிக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லும் போது எல்லாமே வந்து அரே, எல்லாம் லிஸ்ட்டு மாதிரி தான், அரேக்குள்ளே தான் வரும். நம்ம வந்து i ஈக்குவல் டு ஆர்டர் டிக்ஷனரி தான் டிக்ஷன் கொடுத்து ஆஃப் மெத்தட்னு கொடுத்துருப்போம். இல்லை அந்த மாதிரி அரே ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதாவது லிஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே, அதான் லிஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே டாஃப்னு சொல்லுவாங்க, அது ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்குள்ளே 1னா 1, 3னா 3, அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி இது பண்ணி அவுட்புட் பிரிண்ட் எடுப்போம். இது வந்து கீஸ் மெயின்டைன்ஸ் த ஆர்டர் இன் விச் தே ஆர் இன்சர்ட். எப்படி நம்ம ஒரு ஆர்டரில் இன்சர்ட் பண்ணோம் அப்படி தான் இதாகும். இன்கேஸ் இஃப் யூ சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் கீஸ் லெட்டர் பொசிஷன் ஆர் கீ ரிமைனிங் சேம். நம்ம இன்கேஸ் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணால் லெட்டராகவும் அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஒன்லி பைத்தான் வெர்ஷன் 3.7 மட்டும்தான் இது இருக்கும். இதுதான். அடுத்து ஜிப்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணாதுன்னா நார்மலாக ஜிப்புனாலே கம்பைன் பண்ணது தான். ஜிப் ஃபைல் பார்த்துருப்பீங்க, ரேர் ஃபைல் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதுவும் அதே மாதிரி ஜிப்னு ஒன்று இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு combine two or more iterators or pairs form of updates இல்லை updates. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் கம்பைன் பண்ணதுக்கு தான். 2 லிஸ்ட் இருக்குது, 1 2 3 ஏபிசின்னு இருக்குது. இந்த 2 லிஸ்ட்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஜிப்புங்கிற இது இருக்குது. நம்ம எப்படி மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், ஃபில்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜிப் ரெண்டையும் எனக்கு மெர்ஜ் பண்ணு. ஜிப் ஆஃப் L1, L2, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்து எனக்கு மெர்ஜ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மொத்தமாக நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். இது ரெண்டும் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இந்த வேல்யூலாம் நமக்கு மெர்ஜ் பண்ணி 1 1 கொடுக்கும். எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் 1 1 1 2 1 இந்த பார்க்க மாதிரி இங்கே 1 A 1 2 B 3 C இந்த மாதிரி வரும். இதுதான் வந்து ஜிப் ஃபார்மெட். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பார்க்கலாம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னாலே எரர் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸெப்ஷன் சொல்லும்போது நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எரர்னு சொல்லுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அதான் இங்கே நம்ம பார்க்கப்படுது பைத்தானில். இங்கே டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது. முதல் எரர்ஸ் ஆர் எக்ஸெப்ஷன் தட் அரைஸ்ட் இன் ஏ பைத்தான் வென் எவர் இன்டர்பிரட்டர்ஸ் ஆர் என்கவுண்டர் எரர்ஸ். பேசிக்காகவே நம்ம எக்ஸெப்ஷன் எரர் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ் தான். இங்கே பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் டெர்மினேட்ஸ் as soon as it's encounter a unhandled errors. இங்கே வந்து சின்டெக்ஸ் எரர் இருக்குது. சின்டெக்ஸ்னால் நம்ம வந்து ஃபார்மட், நீங்கள் வந்து என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எந்த இங்கே நம்ம ஒரு ஃபார்மட் வச்சுக்குவோம். அதான் வந்து நம்ம மற்றபடி என்ன சொல்லுவோம், ஒரு சின்டெக்ஸ்னு சொல்லும் போது எப்படி வேல்யூவை டிக்ளேர் பண்ணணும், எப்படி இருக்கணும், ஒரு ஃபார்முலா மாதிரி. அந்த சின்டெக்ஸ் எரர் தான் இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் இண்டு ஏனி கொடுக்குறீங்கன்னா அந்த இண்டு நீங்கள் கொடுக்கலாம், அது சின்டெக்ஸ் எரர்னு வரும். ஃபங்க்ஷனே நீங்கள் கொடுக்கலன்னா, ஃபங்க்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபங்க்ஷனுக்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே டெஃப்னு கொடுக்கணும், ஃபங்க்ஷன் கீவேர்டு கொடுக்கணும். அந்த ஃபங்க்ஷன் டெஃப்னு நீங்கள் கொடுக்கணும், அது சின்டெக்ஸ் எரராக வரும். லாஜிக்கல் எரர்னு சொல்லும்போது நீங்கள் உள்ள கண்டிஷன் எழுதுவீங்க, இதில் எரர் வந்தால் அது லாஜிக்கல் எரர். இந்த மாதிரி எரர் வரும்போது எனக்கு அது சொல்லு அப்படின்னு இந்த எரரை ஹேண்டில் பண்ணி நம்மளே இது பண்ணுறது தான் என்ன பண்ண, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இப்படி யூஸ் பண்ண மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய பக்ஸை கண்டுபிடிக்கிறாருக்கிட்ட எரர் ஹேண்ட்லிங் பண்ணணும். நம்மளே நம்ம அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சில விஷயத்துக்கு தான் நம்ம வந்து கோடை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ப்ரோக்ராமிங்கில் வச்சுக்கிறது இந்த எரர் ஹேண்ட்லிங் டெக்னிக்ஸ்னு வச்சுருவாங்க, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னு வச்சுருவாங்க. இதுக்கு வந்து சின்டெக்ஸ் இஃப் யூ நாட் ஃபாலோ த ப்ராப்பர்
ஸ்ட்ரக்சர் ஆஃப் நம்ம ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் நம்ம நம்ம என்ன லாங்குவேஜில் படிக்கிறோமோ அந்த லாங்குவேஜ் சிண்டெக்ஸ் படி ப்ராப்பராக கொடுக்கலன்னா அது நமக்கு என்ன வரும், அந்த எரர் அடிக்கும். அந்த எரர் தான் இங்கே சிண்டெக்ஸ் எரர்னு சொல்லுவாங்க. இனி எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க எரர்ஸ் ஆர் ரைட் இன் த ரன் டைம். ரன் டைம்ல எரர் வரும், ஃபைல் வந்து ஃபவுண்ட் ஆகல்னு வரும், ஜீரோ டிவிஷன் எரர்னு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரன் டைம் எரர், இந்த மாதிரி வர்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜீரோ டிவிஷன் எரர், ஃபைல் நாட் ஃபவுண்ட் எரர், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் எரர், நம்ம ப்ராப்பரான சிண்டெக்ஸ் நம்ம கொடுக்கலாம், இங்கே சிண்டெக்ஸ் எரர்னு வரும். இஃப் எக்ஸ் ஆஃப் மாட் 2 = 0ன்னு இருக்கு, இந்த மாதிரி கோலன்லாம் இடையில கொடுத்தாலோ இந்த மாதிரிலாம் கொடுக்காம விட்டாலோ ஒரு எரர்ஸ்லாம் அடிக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு எஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னா அது லாஸ்ட்ல கோலன் கொடுக்கணும், அது கொடுக்கணுமா வேண்டாமா, அது இந்த ஃபார்மட் படி எப்படி இருக்குதோ அதுபடி நம்ம கொடுக்கலாம், சிண்டெக்ஸ் எரர்னு வரும். ஸோ இதான் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் சிண்டெக்ஸ் எரர் காணிக்கும், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு சிண்டெக்ஸ் எரர் காணிக்கும், இங்கே காணிக்காது, இங்கே இந்த ஆடு ஈவனா இதில் காணிக்காது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு எரர்ஸும் நம்ம பண்ணி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ரெஃபரிங் எக்ஸப்ஷன் டியூரிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது தான் என்னது நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த எரர்ஸ்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி இதாகுது ரெஸ்பாண்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். டியூரிங் த எக்ஸிகியூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை எரர்ஸ் இருக்குன்னு. ஸோ அதுதான் எங்கள் கூட்டு இருக்குது. அதை ஹேண்டில் பண்ணக்குள்ள வே தான் ட்ரை, எக்ஸப்ட், ஃபைனல்னு வச்சுக்காங்க. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ட்ரை, கேட்ச் இந்த மாதிரி இருக்கும். இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னா அந்த கேட்சுக்கு பதிலாக எக்ஸப்ட்னு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணுது, ட்ரை டூ சம்திங் அப்படி அதை பாஸ் பண்ணுறது. இதை எக்ஸப்ட் வேல்யூ எரர் என்ன இதுன்னு அதை ஹேண்டில் பண்ணுது, அது உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னு. கடைசி ஃபைனலாக அது வந்து ரன் டைமில் நமக்கு அது வந்து கோட் இது பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மூணுனா இருக்குது. ட்ரை, எக்ஸப்ட், ஃபைனலி. அதை வந்து சம் ப்ராசஸை வந்து நடக்கும், அதை ட்ரை பண்ணி கெட் பண்ணும், அதை இதை டூ சம்திங் பாஸ் பண்ணும். அடுத்தது ஹேண்ட்லிங் த வேல்யூ ஆஃப் எரர் எக்ஸப்ஷன் லாஜிக்கலி. ஃபைனலாக வந்து என்ன பண்ணிக்கும், ரன் டைமில் வந்து இந்த கோடை இது பண்ணும். ஸோ அதான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை இந்தபடி இந்த விஷயங்கள்ல இந்த ட்ரைக்குள்ள தான் நம்ம லாஜிக்காக எழுதுவோம். நம்ம ப்ரோக்ராமிங் லாஜிக் எல்லாம் இந்த ட்ரைக்குள்ள தான் வரும். எக்ஸப்ட்ல பிரிண்ட் பண்ண சொல்லுது. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். எக்ஸப்ட் நீ வந்து அதுக்கும் நீங்கள் கொடுக்குறது எல்லாமே பிரிண்ட் அவுட்டுக்குள்ளே தான் கொடுப்பீங்க. ஸோ அதுதான் பார்த்துக்கணும். இனி டைப் ஆஃப் எரர் இருக்குது. அதில் நிறைய எரர் இருக்குது. ட்ரைஸ் பேக் எரர் இருக்குது, ட்ரை எரர்ஸ் இருக்குது, டைப் எரர்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ், அதாவது இந்த ட்ரேஸ் பேக் எரர், டைப் எரர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கீ எரர் இருக்குது. அந்த கீ கொடுக்குற வேல்யூ, அதாவது நீங்கள் டிக்ஷனரி கொடுக்கும்போது அந்த கீ வேல்யூஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கோலனை விட்டுருப்பீங்க, அது கூட நீங்கள் ஒரு கமா சிங்கிள் கோட்டை விட்டுருப்பீங்க, நீங்கள் அதில் அடிஷனல் ஏதாவது வேல்யூ சப்மிட் பண்ணி ஒரு பேக்கெட் போடாமல் இருந்திருப்பீங்க, கமா போடாமல், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பேஸ் பண்ணி கீ எரர்ஸ். சிண்டெக்ஸ் வரும்போது அந்த சிண்டெக்ஸ் ஃபார்மெட்டை நீங்கள் கோலன் தப்பாக கொடுக்காம இருப்பீங்க, கோலனே கொடுக்கல, சிண்டெக்ஸ் படி இல்லாமல் ஃபார்மெட் படி தப்பாக இருக்கிறதுனால அது சிண்டெக்ஸ் எரர். இன்டேஷன் வரும்போது பைத்தானை பொறுத்தவரைக்கும் இன்டெகிரேஷன் எரர் ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரோக்ராமிங் லைன் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்து தான் வரும், அது அதே ஆர்டர்லாம் முடியும். நீங்கள் அதை மாற்றி மாற்றி நம்ம லைன் ஸ்பேஸ் கொடுத்தாலோ டேபோ ஸ்பேஸோ கொடுத்து இது பண்ணாலும் அது இன்டெக்ரேஷன் எரர்லாம் வந்து இதாகும். ஸோ அது அடுத்தது வந்து நேம் எரர், நம்ம கொடுக்குற நேமு வேரியபிள்ஸ் எரர் வந்து நேம் எரர் வரும். இனி இண்டெக்ஸ் எரர்னு சொல்லும் போது நம்ம லிஸ்ட்டில் கொடுக்குறபடியே இண்டெக்ஸ் எரர்லாம் வந்து இதாகும். அப்புறம் சிண்டெக்ஸ் எரர், அது இந்த மாதிரி இதில் எரர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நிறைய எரர்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணதுக்காண்டி அவங்க கொடுக்குறது தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக். இது எங்கெல்லாம் வரணுமோ அதை கொடுப்பாங்க. ரைஸ் ஆஃப் எக்ஸப்ஷன், அதுக்கப்புறம் அங்கே எங்கெல்லாம் வரணும் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்படி ரைஸ் ஆஃப் எக்ஸப்ஷனில் யூஸிங் த ரைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அந்த ரைஸ்லேயே இருக்குது, அந்த ரைஸ் தான் அந்த கீவேர்டு. இந்த கீவேர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணி பண்ணுறோமோ அதுதான் ரைஸ் கீவேர்டு. அது எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம் அது ஒரு இது. அசெட் இருக்குது, அது நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம், அசெட் வந்து டீபக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. If condition return the false or assertion error is raised. If condition false error இருந்தால் assertion error வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பேக், மோஸ்ட் ரீசன்ட் கால் லிஸ்ட் லாஸ்ட்டு, இந்த மாதிரி எந்த இடத்துல அசர்ஷன் எரர் வருது, ட்ரேஸ் பேக் எரர் வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுவோம். இனி ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குது. ஊப்ஸ்னாலும் நான் நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறது தான், ஜாவாவில் இருக்கும், நீங்கள் நிறைய சி++லாம் இருக்கும். ஊப்ஸ் கான்செப்ட் தான். ஊப்ஸ் கான்செப்ட்னாலே கிளாஸ்னா என்ன, அப்ஜெக்ட்னா என்ன, அதில் நிறைய இது இருக்கும். ஊப்ஸ் இஸ் பார்த்தீங்கன்னா ஊப்ஸ் இஸ் நத்திங். இது வந்து ஒரு அப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா நமக்கு ப்ரோக்ராமிங்கை வந்து ரீயூஸபிள் பண்ண கோட் ஆப்டிமேஷன், கோட் ரீயூசபிலிட்டி, அது கோடு வந்து சிம்பிளிசிட்டி, கோடு ஃபாஸ்ட் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணதுக்குலாம் இது யூஸ் ஆகும். அதுக்கு பிறகு இதில் கிளாஸ்னா என்னென்னு பார்த்தோம். கிளாஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்ம ஒரு இப்படி ஒரு வீடு கட்டுறோன்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுருப்போம், இல்லைன்னா ஒரு பெரிய பைப் லைன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணி வச்சுருப்போம், மொத்தமாக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருப்போம்.
இதுதான் கிளாஸ். அப்ஜெக்ட்னு சொல்லும்போது அங்கே ஒன்று ஒன்றா நீங்கள் பண்ணி வச்சிருக்க விஷயத்தை தான் அப்ஜெக்ட். கிளாஸுங்கிறது ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு, காமனன்ஸாக இருக்கிறது தான் அப்ஜெக்ட். ஸோ அதுதான் வந்து இது அப்ஜெக்ட் ஆர் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டேஷன் ஆஃப் ஏ கிளாஸ். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் ஆர் கிளாஸ் ஆட்ரிபியூட் ஆர் ஃபங்க்ஷன் ஆர் கால்டு மெத்தட்ஸ். இந்த வேரியபிள் ஆர் வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ்னு என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள்ஸ்னா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனை என்ன கால் பண்ணுவாங்க மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. வழக்கமாக பார்க்கறது தான் அங்கே வேரியபிள்ஸ் நம்ம பார்த்துருவோம், அதை இங்கே ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனை இங்கே மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே இண்டுன்னு ஒரு மெத்தட்னு ஒன்று இண்டுங்க. இங்கே நார்மலாக உள்ள இன்சுலேஷன் பார்க்குறோம், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். Attributes are defined in this method of a class and it is first method to run as soon as object is created. Class bank hyphen account பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அடுத்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இது பண்ணியிருக்கோம். def hyphen hyphen int hyphen hyphen self comma name comma balance colon self dot balance equal to code self dot balance equal to balance self dot name equal to name. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அப்ஜெக்ட். ஒரு அப்ஜெக்ட்டை நம்ம கிரியேட் பண்ணாலே இப்படி தான் கிரியேட் பண்ண முடியும். யூசர் ஒன் ஈக்குவல் டு பேங்க் ஹைபன் அக்கௌண்ட் ஆஃப் சமிங் ஹைபன் 10,000. இது மெத்தட் ஆஃப் இதில் ஆக்கா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இது எங்கே யூஸ் ஆகுதோ நம்ம அங்கே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இது மெத்தடாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொன்னோம்னா இங்கே அப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் அந்த ஃபார்மெட் இதுதான். அதை மெத்தட் கிரியேட் பண்ணும்போது அது இதே ஃபார்மெட். மெத்தடுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, மெத்தட்ங்கிறது வந்து ஃபங்க்ஷன். அந்த மெத்தட் நம்ம இங்கே எப்படி பண்ணியிருக்கோம், அந்த மெத்தட் அந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அதோட வே தான் இந்த ஃபார்மெட்டு. கிளாஸுங்கிற கீவேர்டு நம்ம முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் எழுதியிருப்போம், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஒரு கிளாஸிங்னா ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக எழுதுவோம், மெத்தடாக எழுதுவோம். அதை தான் இங்கே சொல்ல வர்றது. இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ்னாலே என்னன்னா ஒன் டிரைவ்டு அனதர் கிளாஸ். ஒரு இது முன்னாடி உள்ள கிளாஸை டிரைவ் பண்ணி வரும், பேஸ் பண்ணி வரும். எப்படி நம்ம ஒரு பேரண்ட் வந்து ஒரு சைல்டு வந்து எப்படி ஒரு பேரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்காங்க, ஒரு பேரண்ட் எப்படி கிராண்ட் பேரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ். ஒன் கிளாஸ் டிரைவ் இன்டு அனதர் கிளாஸ், ஒன் கிளாஸ் எக்ஸிஸ்டிங் இன்டு அனதர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. அதான் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் வே ஆஃப் கிரியேட்டிங் நியூ கிளாஸ் பை யூசிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் அனதர் கிளாஸ் வித்தவுட் மாடிஃபைங். எந்த சேஞ்சும் இல்லாமலே அதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு பேரண்டோட என்ன கேரக்டரிஸ் இருக்கோ அதுதான் வந்து சைல்டுக்கு வரும். ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸோட என்ன கேரக்டரிஸ்லாம் இருக்கோ அதான் பேரண்ட்ஸுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து எந்த ஒரு மாடிஃபைங் பண்ணாமல் அப்படியே அதோட இது ஒன்று எக்ஸிஸ்ட் பண்ணி என்னென்னு வர்றது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட்னா ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம், செல்ஃப் நேம் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பண்ணியிருக்கோம், உள்ள நிறைய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். டெபாசிட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு விட்ராக் யூஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்பிளே பண்ணதுக்காண்டி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணோம்னா ஒரு கிளாஸ் இன்ட்டு அனதர் கிளாஸ், ஒரு கிளாஸ் டிரைவ்டு இன்ட்டு அனதர் கிளாஸ். அதாவது ரெண்டு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பேரண்ட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு சைல்டு கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதான் இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு பேரண்ட் கிளாஸை வந்து ஒரு சைல்டு கிளாஸ் டிரைவ் டு பேரண்ட் கிளாஸ். ஒரு சைல்டு கிளாஸ் என்ன பண்ணிருக்கோம்னா பேரண்ட்டை டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பேரண்ட் கிளாஸுங்கிறது இந்த பேங்க் அக்கௌண்ட். சைல்டு பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது சைல்டு இது, அதாவது இங்கே சைல்டு கிளாஸ் அக்கௌண்ட். ஸோ இப்படி தான் என்ன ஒன்று ஒன்று அது இங்கே என்ன பாருங்க, இந்த சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய டெஃப்ங்கிற அந்த டெஃப் விட்ராங்கிற அந்த ஃபங்க்ஷன் இங்கேயும் இருக்குது. ஸோ இதை வந்து கால் பண்ணிக்கும். இங்கேருந்து கால் பண்ணும்போது அந்த டேட்டா அங்கேயும் செக் பண்ணி இது நமக்கு அவுட்புட்டாக கண்டிஷன் செக் பண்ணி அமௌண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 1,000 இருந்தால் எனக்கு இதை பண்ணு, அந்த செல்ஃப் அமௌண்ட்டை அதை பிரிண்ட் பண்ணும். ஏஎல்சி இல்லாட்டினா என்கிட்ட கெனாட் விட்ரா மோர் தென் 1,000, 1000க்கு மேலே நீங்கள் வந்து கெனாட் விட்ரா மோர் தென் 1,000 மேலே நீங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு இது வந்துடும், பணம் எடுக்க முடியாது அப்படின்னு வந்துடும். இதுதான் அது. இப்படி தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறையா இது இருக்குது உள்ள சைல்டு கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணி வராது. இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸில் நிறையா உண்டு. சிங்கிள் அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் உண்டு, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் உண்டு, ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் உண்டு. நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது எல்லாமே வந்து ஏதாவது ஒரு சைல்டு கிளாஸை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஒரு கிளாஸையாக ஒன்று பேஸ் பண்ணி வராதான் கடைசியாக மல்டி டெரிவேட் வரும். இங்கே என்ன பண்ணிங்கன்னா மல்டி இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஃபர்ஸ்ட் பேஸ் 1 வரும், அடுத்த பேஸ் 2 வரும், அடுத்த மல்டி டெரிவேட் ரெண்டையும் சேர்த்து வந்து ஒரு இதாக கிளாஸாக எடுக்கும். ஸோ இதுதான் இது மல்டி லெவல்னு சொல்லுது.
பேஸ் கிளாஸ் பேஸ் வரும், அதுக்கடுத்து டெரைவ்டு ஒரு பேஸ் வரும், அடுத்தது டெரைவ்டு டூ கிளாஸ் வரும். இந்த மாதிரி ஆர்டரில் வரதான் மல்டி லெவல். இதெல்லாம் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோடை ரீயூசபிலிட்டி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஆகுது. இனி என்கேப்சுலேஷனாலே டேட்டா இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணி வைக்கிறது மாதிரி. ஒரு இது வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்கன்னா, ஒரு கேப்சூலில் வந்து நம்ம சில விஷயங்களை எப்படி ஹைட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி கண்டெய்னரில் எப்படி சில டேட்டா இருக்கோ அதே மாதிரி தான் டேட்டாவை சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம பண்ணி வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷனாலே ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்கில் நம்ம கொடுக்குற அந்த ப்ரோக்ராமிங் கொடுத்து நம்ம டெவலப் பண்ணுற அந்த விஷயம் அந்த அந்த நம்ம என்கேப்சுலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம எந்த டேட்டா கொடுக்குறோமோ அது சேஃபாக இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த என்கேப்சுலேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ரெஸ்ட்ரிக்ட் த டைரக்ட் ஆக்சஸ் ஆர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எனி. டைரெக்டாக நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் மாடிஃபை பண்ணதுக்கு ஆக்சஸ் பண்ணதுக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது எனி ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட் ப்ரெசென்ட் த கிளாஸ் ஆர் கால்டு என்கேப்சுலேஷன்ஸ். ஸோ இங்கே ப்ரைவேட் ஆட்ரிபியூட் இருக்குது. அதுனா அது என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், ஹைஃபன், அண்டர் ஸ்கோர், அதாவது அண்டர் ஸ்கோர், டபுள் அண்டர் ஸ்கோர், ஆர், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே வந்து யூஸ் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட் ஆக்சஸ் த பிரைவேட் வேரியபிள். ஒரு ஆக்சஸ் பிரைவேட் வேரியபிள் நீங்கள் ஆக்சஸ் பண்ணால் செட்டர் அண்ட் கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். செட்டர் மெத்தட் ஆர் கெட்டர் மெத்தட் யூஸ் பண்ணால் இது பண்ணிக்கலாம். அதோட கான்செப்ட் தான் இது. இங்கே வந்து பைக்குங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்காங்க செல்ஃபா, அப்புறம் செல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டு தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி அது மேக்ஸிமம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கடைசியில் அதோட செல் மெத்தடை கால் பண்ணி அதை இது பண்ணியிருக்காங்க, அதோட அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். டேட்டா இன்குலேஷனாலே நம்ம செக்யூருக்கு சேஃபுக்காண்டி நம்ம என்கேப்சுலேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாலிமார்ஸுங்கிறது மல்டிபிள் ஃபார்ம்ஸ் ஆர் மெனி ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஊப்ஸ் கான்செப்ட் உள்ளது தான். இது வந்து என்ன பண்ணால் சேம் ஃபங்க்ஷன் பட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சிக்னேச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் சிக்னேச்சராக இருக்கும். சேம் இன்டர்ஃபேஸ் மெத்தட் ஓவர் ரைடிங், ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று ஓவர் ரைட் ஆகும். பைத்தான் டஸ் நாட் யூஸிங் த ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஃபார் மெத்தட் சிக்னேச்சர். தட் ஒய் மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் நாட் சப்போர்ட்டட் மீன்ஸ் இங்கே ஓவர்லோடிங் சப்போர்ட் ஆகாது, ஓவர் ரைடிங், ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று ரைட் ஆகும், அதுதான் வந்து ஓவர் ரைடிங். இஸ் நாட் சப்போர்ட்டட் டு பைத்தான், ஓவர்லோடிங் சப்போர்ட் ஆகாது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, இன்னும் ரெண்டு கிளாஸ் இருக்குது. ஒரு ரேபிட் இருக்குது, ஒரு ஹார்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு ஏஜ் கலர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அப்ஜெக்ட் அது கிரியேட் பண்ணி இது வந்து ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ், சும்மா ஒரு நம்மளா அதை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த ஃபன் இன்டர்ஃபேஸ் ஆஃப் அப்ஜெக்ட் ஏஜிங் கலர். இதுக்கு நம்ம ரெண்டுமே இது இது இந்த ரேபிட்டுக்கும் ஹார்ஸ்க்கும் என்ன பண்ணோம்னா இந்த இதுக்கு ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஒரு அப்ஜெக்ட்டுக்கு ஒரு இதுக்கு மேலே இந்த ரேபிட்டை நம்ம ஹார்ஸ்க்கு மேலே ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். அதோட ஏஜ் கலர் வந்து அது வரும். அதுதான் அந்த இது ஓவர் ரைடிங். அதுக்கு மேலே எப்படி நம்ம இது பண்ணுறது. இனி நம் பிஎஸ் அண்ட் பேண்டஸ் இருக்குது. NumPS is a package for scientific computation. Using the NumPy, we can perform the mathematically and logical operation as array. NumPS வந்து ஒரு பேக்கேஜ் தான். இது வந்து சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன். அதாவது நீங்கள் நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நம்ம என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம என்னென்ன கம்ப்யூட்டேஷன்லாம் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜஸ் தான் இங்கே NumPSன்னு சொல்லுவாங்க. யூசிங் NumPS we can perform the mathematical and logical operation. இந்த NumPS மூலமாக யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம மேக்ஸில் உள்ள லாஜிக்கலி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் என்னெல்லாம் இருக்கும், ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த விஷயம். அதாவது ஒரு 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 இந்த பித்தாகோரஸ், அதாவது நம்ம நிறைய மேஜிக் அதாவது சொல்லுவாங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய சொல்லுவாங்க. ஸ்கொயர் இருக்கட்டும், கியூப் ரூட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க, இந்த மாதிரி ஃபார்முலாட்டிக் அல்ஜிப்ரா கான்செப்ட் யூஸ் பண்ணுறது, அப்புறம் தியரம் யூஸ் பண்ணுறது, சில விஷயங்கள் டீட்டா கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் மேத்தமெட்டிக்கலாக பண்ணுற விஷயங்கள், அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த NumPS மூலமாக நமக்கு வந்து சாத்தியம், அதாவது பண்ண முடியும். சயின்டிஃபிக் காம்படிஷன்ஸ்லாம் இதில் பண்ண முடியும். இது வந்து அது பண்ணுறதுக்கு தான் இந்த NumPS யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அரே பேஸ் பண்ணி வரும். நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே அரே ஐட்டம்னு இருக்கும். இந்த ஆப்ரேஷன் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே அரேவாக தான் இருக்கும். வி கேன் பெர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன் ஆன் அரேஸில் தான் இருக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். என்பி நம் எப்படி இது பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் NumPy அஸ் என்பி. NumPy தான் என்பின்னு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இதுதான் அதுன்னு வந்து அசம்ஷன் பண்ணுறாங்க. இம்போர்ட் NumPy அஸ் என்பி, இதுதான் என்பி.
இதில் அரேக்கு அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. ARAR அரே ஈக்குவல் டு NP டாட் அரே ஆஃப் லிஸ்ட்டில் என்ன கொடுக்குறாங்க, இன்கமா டிகமா 3 இந்த 5 வரைக்கும் வேல்யூஸ் கொடுக்குறாங்க. இதை அப்படியே பிரிண்ட் பண்ணி சொல்லுவாங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இது. இதை இன்டெக்ஸிங் கண்டுபிடிக்கிறது, அதை ப்ளஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கு. ஸோ இதுக்கு இதான் இது யூஸ் ஆகுது. அடுத்து பேண்டஸ் பார்க்கலாம். பேண்டஸ் இஸ் ஏ பைத்தான் லைப்ரரி யூஸ் டு அனலைஸ் டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. பேண்டஸ் இஸ் பைத்தான், அது ஒரு பைத்தான் லைப்ரரி தான். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி MPS பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் வந்து பேண்டஸ் வந்து பைத்தான் லைப்ரரி டேட்டா அனலைஸ் பண்ணது மாதிரி யூஸ் ஆகுது. இது வந்து பேண்டஸ் சீரீஸ் லைக் ஏ காலம்ஸ் அண்ட் டேபிள். இது வந்து ஒரு ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் இருக்கும். இது காலம்ஸாக இருக்கும், ரோ ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்குது. இது வந்து 2D. அதாவது எப்படின்னா இது வந்து ஒன் டைமென்ஷனல், சாரி சீரீஸ் ஒன்று இருக்குது, டேட்டா ஃப்ரேம்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது பேண்டஸில் 2 கான்செப்ட் இருக்குது. இது வந்து முதல் பேண்டஸ்னாலே ஒரு பைத்தான் லைப்ரரி. அது எதுக்காண்டினா அனலைஸ் பண்ணதுக்கு, டேட்டா அனலைஸ் பண்ணதுக்கு. அதில் வந்து சீரீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, டேட்டா ஃப்ரேம்னு இருக்குது. இந்த சீரீஸுங்கிறது ஒன் டைமென்ஷனல் அரே. ஒன் டைமென்ஷனல் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும். அதாவது இது வந்து காலம் இனிய டேபிளாக இருக்கும். டேட்டா ஃப்ரேம்ஸுங்கிறது 2 டைமென்ஷனல் அரே, டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கும். இன்னும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். இது வந்து எப்படி நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஒரு டேபிள் எடுத்துட்டா ரோ அண்ட் காலம் வேல்யூஸ் இருக்குதோ அதே மாதிரி தான். சீரீஸ்னு இருக்கிறது ஒன் டைமென்ஷனல், காலம் மட்டும்தான் மென்ஷன் பண்ணோம். டேட்டா ஃப்ரேம்ஸுங்கிறது ரோ அண்ட் காலம் மென்ஷன் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், ரோஸ் அண்ட் காலமாக இருக்கும். 2 வேல்யூ மென்ஷன் பண்ணாது. இது வந்து 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் பேண்டாஸ் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அடுத்த ரெகுலர் ஃபங்க்ஷன், ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் இந்த ரெக் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெக் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் வந்து ரெக் இஎக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அதே ரெக் இஎக்ஸ் இஸ் யூஸ்டு டு சர்ச் எனி பேட்டர்ன் இன் ஏ ஸ்ட்ரிங். ஒரு பேட்டர்னில் ஒரு ஸ்ட்ரிங்கில் எந்த நம்ம சர்ச் பண்ணி எடுத்தாலும் அந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. யூஸ் டு சர்ச், அதாவது சர்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஒரு சர்ச் எனி பேட்டர்ன் ஸ்ட்ரிங்கில் உள்ள எந்த பேட்டர்ன் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கிறது அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் வந்து ரெக் இஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெக் இஎக்ஸ் சின்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு புல்டின் ஃபங்க்ஷன் மாடியூல் தான், ஆல்ரெடி இருக்கிறது தான் டிஃபால்ட்டாக. இந்த RE கொடுக்கணும். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் RE டாட் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பேட்டர்ன் கமா ஸ்ட்ரிங். இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணி எடுக்கும். ஓகேவா, அதான் இது. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் சர்ச் சர்ச் ரிட்டர்ன் மேட்ச் சர்ச் ரிட்டர்ன் மேட்ச் அப்ஜெக்ட். மேட்சாக இருந்தால் அது ரிட்டர்ன் பண்ணும், சர்ச் பண்ண இதை. இஃப் தேர் இஸ் மேட்ச் இன் ஏ ஸ்ட்ரிங்கில் இருந்தது மேட்சாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும். ஃபைண்ட் ஆல்னு சொல்லும்போது எல்லாத்தையும் அதை கண்டுபிடிச்சி இது பண்ணும். ரிட்டர்ன் ஏ லிஸ்ட் ஆஃப் கண்டெய்னிங் ஆல் மேட்சஸ். சப்னு சொல்லும்போது ரீப்ளேஸ் ஒன் ஆர் மெனி மேட்சஸ் வித் ஏ ஸ்ட்ரிங். ஸ்பிளிட்னு சொல்லும்போது ரிட்டர்ன் ஏ லிஸ்ட் வென் ஸ்ட்ரிங் ஹேஸ் பீன் ஸ்பிளிட் அட் ஈச் மேட்ச். இம்போர்ட் RE ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு டபுள் கோட்டுக்குள்ள ஜாமியம் ஆக்டர் கமா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் டபுள் கோட் அவுட் ஈக்குவல் டு RE டாட் ஃபைண்ட் ஆல் டபுள் கோட்டுக்குள்ள ஆக்டர் கமா ஸ்ட்ரிங் ஃபைண்ட் பிரிண்டில் பிரிண்ட் ஆஃப்குள்ள அவுட் ஆக்டர். இதுதான் இப்படி இது ஒரு கான்செப்ட் படியாக இதாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டா கேரக்டர்ஸ் இருக்குது. நம்ம பைத்தானில் நிறைய மெட்டா கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அது இருக்குது. எக்ஸ்பிரஷன் இருக்குது, எக்ஸ்பிரஷனாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன வேல்யூஸ் இதெல்லாம் வந்து மெட்டா கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே, அது என்னென்ன சிம்பிள் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் எல்லாம் இருக்கும். செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த லிஸ்ட்டுக்கெலாம் கொடுக்க ஸ்கொயர் ப்ராக்கெட் இந்த மாதிரி கொடுப்போம். ஜீரோ மோர் அக்வாரன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா நீங்கள் ஒரு கர்லி ப்ராக்கெட்ஸ்னா அப்ஜெக்ட்டுக்காண்டி கொடுப்போம். எய்தர்னு கொடுத்தா எப்படி இருக்கும், கேப்சர் குரூப், ரிட்டர்ன்ஸ் மேட்ச் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் பிகினிங் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம கொடுக்குறோமோ எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும். அப்புறம் மல்டி த்ரெட்டிங் இருக்குது. மல்டி த்ரெட்டிங்னாலே வேற ஒன்றும் இல்லை. எப்படி நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜர் பார்க்குறீங்க, ஒரு டாஸ்க் மேனேஜர் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் பார்க்கணுன்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் போனால் பார்க்கலாம். அதில் வந்து மல்டிபிள் டாஸ்க் இருக்கும், சைமல்டேனியஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ அந்த டாஸ்க்கை எண்டு பண்ணீங்கன்னா அது எண்ட் ஆயிரும். அப்படியே ஒரு சிஸ்டத்தில் CPU நிறைய டாஸ்க்கை ரன் பண்ணிட்டு இருக்கும். அந்த டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே என்னது மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா மல்டி த்ரெட்டிங் சொல்லுவாங்க. மல்டி த்ரெட்டிங்னாலே மல்டி ஸ்டார்டிங் சைமல்டேனியஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வர்றது.
இங்கே வந்து மல்டி த்ரெட்டிங் வந்து மல்டி டாஸ்கிங் எக்ஸிக்யூட்டிங் செவரல் டாஸ்க் சைமல்டேனியஸ் அடுத்தடுத்து செவரல் டாஸ்க் ரன் ஆகிட்டே இருக்கும். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் மல்டி டாஸ்கிங். ஒன்று ப்ராசஸ் பேஸ்டு, இன்னொன்று த்ரெட் பேஸ்டு. இந்த ப்ராசஸ் பேஸ்டுங்கிறது எப்படின்னா ஈச் டாஸ்க் இன் செப்பரேட் இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் லெவல். எல்லாமே வந்து இண்டிபெண்டாக இருக்கும், தனித்தனியாக இண்டிபெண்டன்ட் லெவலாக இருக்கும். த்ரெட் பேஸ்டுன்னு சொல்லும்போது ஈச் டாஸ்க் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேம் ப்ரோக்ராமாக இருக்கும். ஃப்ளோவா எக்ஸப்ஷன் ஒரு ஆப் லெவலாக இருக்கும். அது செப்பரேட்டாக இருக்கும். ப்ராசஸ் பேஸ்டுங்கிறது செப்பரேட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸப்ஷன் ஆப் லெவல்னு சொல்லும்போது சேம் ப்ரோக்ராம் இருந்தாலும் இது அதுக்கு ஆல்டர்னேட்டாக இது வந்து மல்டிபிள் லெவல் அந்த மாதிரி வரும். Whenever there is an independent recurve to simple way, we will can multi-threading is concept. Multi-threading performance is going to increase the job can done job in less time. ஜாப்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நிறைய டாஸ்க் இருக்கும். ஒரு பாட்டு ப்ளே பண்ணியிருப்பீங்க, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சோன்னா அது முடிஞ்சிடும். இல்லை அப்புறம் இல்லைன்னா நீங்கள் வந்து அலாரம், இப்போ ஒரு அலாரம் வச்சுருவீங்க. என்ன பண்ணும், 5 நிமிஷத்தில் ஒரு அலாரம் அடிக்குன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு அலாரம் சிஸ்டத்தில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 5 நிமிஷம் வரும்போது கரெக்டாக அந்த டாஸ்க்கு உங்கள் சிஸ்டத்தில் உள்ள ஓஎஸ்லேருந்து ப்ராசஸ் நடக்கணும். நீங்கள் ஒரு அலாரம் செட் பண்ணீங்க, அந்த அலாரம் இது ஆகணும்னா அது உங்களுக்கு அலாரம் அடிக்கும். 5 நிமிஷத்தில் அந்த ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பண்ணதுன்னா அதே தான். இது மூலமாக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று லெஸ் டைமில் ஜாப்ஸ் வந்து நிறைய இதாகும். நிறைய ஜாப்ங்கிறது வேற இல்லை, ஷெடியூல் டாஸ்க் தான். இங்கே இருக்க டாஸ்க்கு இந்த சிஸ்டத்தில் வந்து என்னெல்லாம் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அது எப்போ க்ளோஸ் பண்ண நேரத்தில் அது வந்து அது இதாயிரும், க்ளோஸ் ஆயிரும். அப்போ அதோட டைம் லெஸ் ஆயிரும். இப்படி ஒரு சிஸ்டத்தில் மல்டிபிள் இது ரன் ஆகுது மூலமாக அதோட அந்த ஸ்பீடு ஒர்க்கிங் இது வந்து பேக்ரவுண்டில் நிறைய இருக்கும், எஃபிஷியண்டாக இருக்கும். ஸ்பீடு, அது ஒர்க்கிங் லெவல், சிபியு ப்ராசஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வரும். ஸோ அது வந்து வேற கான்செப்ட். இங்கே நம்ம மல்டி த்ரெட்னு சொல்லும்போது நம்ம ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம என்ன கொடுக்குறோம், அது எப்படி ரன் ஆகணும், எவ்வளோ நேரத்துக்கு ரன் ஆகணும். ப்ரோக்ராமிங் பைத்தான் மூலமாக நீங்கள் ஒரு டாஸ்க் கொடுக்குறீங்க, இல்லைன்னா சாஃப்ட்வேர் பண்ணுறீங்கன்னா அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், அந்த டைம் வரும்போது அலர்ட் அடிக்கும். ஒரு எப்போ இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணும். பைத்தான் ப்ரோக்ராமிங் நம்ம செட் பண்ணிட்டா போதும், அது இந்த டைம் வரும்போது அலர்ட் அடிக்கும். இந்த டைம் வரும்போது ஒரு மெசேஜ் சொல்லும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு எப்போ முடியணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி சில விஷயங்களை ஜாப்ஸை வந்து நம்ம இது பண்ணுறது தான் மல்டி த்ரெடிங் சொல்லுவோம். வேற நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அடுத்தடுத்து நடக்கிற கன்குரண்ட்னு சொல்லும்போது அடுத்தடுத்து நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் கன்குரண்ட் அடுத்தடுத்து சைமல்டேனியஸ்லி நடக்கிற விஷயங்கள் தான் இங்கே வந்து சொல்றது. இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கான்செப்ட் அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணதான் தான் மல்டி த்ரெடிங் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டீகோடர் டீகோரேட்டர்ஸ் ஜெனரேட்டர்ஸ்னு இருக்குது. இதில் இட்ரேட்டர்ஸ்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம டீகோரேட்டர்ஸ் அண்ட் ஜெனரேட்டர்னு இருக்குதுல, முதல்ல இட்ரேட்டர்னு பார்ப்போம். இட்ரேட்னாலே என்ன பண்ணுவோம், எனி திங் தட் கேன் லூப் ஓவர் பைத்தான் இஸ் கால் இட்ரேட்டபிள். அடுத்தடுத்த விஷயங்களாக வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதா இருக்குது, அந்த வேல்யூஸ் அடுத்தடுத்து நம்ம எடுக்கிறது தான் இட்ரேட்னு சொல்லுவோம். இங்கே அதுக்கு நம்ம என்ன இட்ரேட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், டியூபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், செட் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடியே பார்த்துருப்போம் லிஸ்ட்னா என்ன, அந்த டியூபிள்ஸ்னா என்ன, செட்னா என்ன நம்ம பார்த்துருவோம். அதை பேஸ் பண்ணி தான் வரோம். இங்கே இட்ரேட்டருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இன் திஸ் பைத்தான் அப்ஜெக்ட் வித் இம்ப்ளிமெண்ட்ஸ் தட் டபுள் அண்டர்ஸ்கோர் இட்ரேட் double underscore of method is called iteratable. Iteration is Python symbol an object that can return data one at time while iterating over it. For object to a iterator, it must implements two methods. Iterator next. இந்த iteratorக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. இப்படிதான் வரும். டபுள் அண்டர்ஸ்கோர்ல இருக்கும் iterator, அப்புறம் டபுள் அண்டர்ஸ்கோர் iterate அப்படின்னு இருக்கும், ஆஃப் கொடுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டுக்கும் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா to avoid the complexity we use generator நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம், காம்ப்ளெக்சிட்டி அவாய்ட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். இது வந்து எதுக்குன்னா வே ஆஃப் கிரியேட் கஸ்டம் இட்ரேட்டர், நமக்கு தேவையாக ஏற்றபடி நம்ம வந்து இட்ரேட்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து ஜென்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். லாட் ஆஃப் ஒர்க்ஸ் பில்டிங் இட்ரேட்டர் இன் பைத்தான் நிறைய இருக்குது. நம்ம இட்ரேட்டர் மேலே பார்த்து தான் இட்ரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் இப்படி நிறைய இருக்குது. கான்செப்டை யூஸ் பண்ணி வருது, காம்ப்ளெக்சிட்டி அவாய்ட் பண்ணோம். டெக்கரேட்டர்னு சொல்லும் போது takes a function, add some functionality and return it. இது என்ன பண்ணுன்னா ஃபங்க்ஷனை வந்து நமக்கு எடுத்து அப்புறம் வந்து அது கூட சம் ஃபங்க்ஷனாலிட்டியை ஆட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணது தான் வந்து டெக்கரேட்டர். டெக்கரேட்டர் டேக்ஸ் எ ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எடுக்குது, ஆட் சம் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் ரிட்டர்ன் இட், அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு இதை ஆட் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். பைத்தான் ஹேஸ் நோ இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர், பைத்தான் ஹேஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஃபியூச்சர் கேன் டெக்கரேட்டர். புது விஷயங்களை அதை ஆட் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறது கூட புது ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ண தான் டெக்கரேட்டர்ஸ். இங்கே இந்த ப்ரோக்ராமிங் இருக்குன்னா அந்த ப்ரோக்ராமில் புது விஷயங்களை என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயம் ஆட் பண்ணி பண்ணுறது தான் வந்து டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. இதோட நம்ம பார்த்ததெல்லாம் பைத்தானோட ஷார்ட் ஒரு
ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் டைம்ல நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறது. ஒரு பைத்தான்னா என்ன அப்படி ஷார்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் அதோட ஷார்ட் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஷார்ட், இது வந்து நீங்கள் வந்து யார் படிக்கிறவங்களுக்கான யூஸ் ஆகும். இது வந்து யாரானாலும் இருக்கட்டும், படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் இதை பைத்தானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இந்த நோட்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். எனக்கு எப்படி சொல்றது, நான் வந்து சொல்கிறது மாதிரி சொல்லியிருக்கேன். சிலவங்களுக்கு இதை விட அட்வான்ஸ் லெவலில் நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா புரியாமல் இருக்கலாம். புரியாதவங்களுக்கு இந்த நோட்ஸை பார்த்தா தெரியும். இது வந்து பைத்தான் நம்ம இந்த கிளாஸோட இந்த பைத்தான் இது வந்து பேசிக் இது முடியுது. தேங்க்ஸ்.